எங்கள் எல்லாத்தையும் காவகாக்கிற உனக்கு இன்னைக்கு நான் காவலாம். அது சரி, ஊர் வழக்கம்னு ஒன்று இருக்குல்ல, வீட்டுக்கு ஒரு ஆள் கோயிலை காவகாக்கணும்னு. அந்த கடமையை நம்ம தானே செஞ்சாகணும். என்ன நாய் நாகசுரம் வாசிக்குது, நரி ஒத்துதுது, தவளையெல்லாம் தவுளு வாசிக்குது. ஏன் இப்படி திரும்ப திரும்ப கத்தி பீதியை கிளப்புதுங்க? எவனும் வர்றானா? அட கடம்ப என்ன தங்கம்மா சாப்பாடு? நான் கூட இது கத்துறதை கட்டுவிட்டு திருடங்கடை எவனு வரானான்னு நினைச்சேன்டா. வந்துட்டோம் இல்ல? வந்திருக்கா? திருடங்களே தான் தெனாலி. எறா கம்ப, அவங்க கையில கோடாரி இருக்கு. அப்ப வேணாண்டா. இப்ப எப்படி சமாளிக்கிறது? உண்டியல் நிறைஞ்சு இருக்குடா. என்னப்பா பண்ண போறீங்க? உண்டியலை உடைக்க போறோம். எப்பப்பா இது ஐயனார் சொத்துப்பா, இத பாதுகாக்கிறது தாப்பா என்னைய காவலுக்கு போட்டிருக்காங்க. டேய், முதல்ல உன்னை பாதுகாத்துக்கோ. எப்பா கையெடுத்து கும்புறப்பா, வேணாப்பா கோயில் சொத்தை திருடாதீங்கப்பா. இங்க பாரு, திருடுங்க திருடும் போது தடுத்த காவக்காரங்க கதியெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமில்ல? அதனால உண்டியில இருக்கிறத எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வெளியில போற வரைக்கும் எங்க நின்னியோ அங்கேயே போய் நின்னு சத்தம் போடாம வேடிக்கைத்தான் பார்க்கணும். வேணாப்பா, ஓ அங்க போய் நில்லு. பெரிய தப்பு பாதுப்பா. பெருசா காவக்காக்க. என்ன தெனாலி ராமா, நீ காவ காக்குற அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. இப்ப பாரு, உண்டியல உடைக்காம அந்த தடி எப்படி ஓடி வர்றான். ஐயனாருக்கு அலங்காரம் பண்ற அவ்வளவு நகையும் கோயிலுக்குள்ளதான் இருக்குன்னு இவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? என்னது? நான் சொன்ன மாதிரி வந்துட்டான். ஐயனாருக்கு அலங்காரம் பண்ற நகை பூரா கோயிலுக்குள்ளே இருக்கா? இல்லப்பா, நாங்க வேற பேச்சுக்கிட்டப்பா, உங்க அதுல பாதி தாப்பா விழுந்துருக்கு. ஏய், எங்களுக்கு பகலை விட ராத்திரியில தான்டா நல்லா காது கேட்கும். நல்லா கேட்டுச்சு. நீயா சொல்லிட்டா உனக்கு நல்லது. இல்ல சொல்லிடுறப்பா, நீ ரொம்ப ஆர்வமா இருக்க, சொல்லிடுறேன். அது ஐயனார் நகையை பூரா ஒரு பெரிய இரும்பு பெட்டிக்குள்ள போட்டு அதை அப்படியே மூடி 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 என்ன வெட்டுறத விடப்பா, அந்த பாலடைஞ்ச கிணத்துல நல்லா ஆழமா தோண்டி பதுக்கி வச்சிருக்காங்க. முதல்ல அதை போய் வெட்டு. அண்ணே, உண்டியல் உடைக்கிறத நிறுத்துக்கடா. அதோட பெரிய புதையல் கிணத்துக்குள்ள இருக்கு. நம்ம ஆளுங்களை பூரா வர சொல்லி விடியறதுக்குள்ள தோண்டி எடுக்கடா. இவனை எங்கேயும் போக விடாம நான் பாத்துக்கிறேன். ஏங்க, உங்க கூட வந்தாலும் பூரா உங்களுக்கு நம்பிக்கையான ஆளா? ஏன்டா இப்படி கேக்குற? என் கூட இருக்கிற கூட்டாளிங்கடா அவனுங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, நீங்க ரொம்ப வெள்ளந்தியா இருக்கீங்க. அட, ஒருவேளை அந்த புதையல் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்க, அதை எவனாச்சும் ஒருத்தன் எடுத்து அவன் தனியா குழியை தோண்டி புதைச்சிட்டு மேல வந்து உங்ககிட்ட இல்லைன்னு போய் சொல்லிட்டு நாளைக்கு அவனுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்ணுவீங்க? அவன் சொல்றது நியாயம் தானே. போன தடவை மாறி போய கூட இப்படி தானே பண்ணிட்டான். சரியா சொன்னடா. இப்ப என்னடா பண்ண சொல்ற நீங்க இறங்குங்க, அப்பதான் வேலை வேகமா நடக்கும். வர வேண்டியது சீக்கிரம் வரும். அதுவும் சரிதான். ஏய் ரங்கா, அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்கோ. பாத்துக்குவாரு. உங்களை எங்கேயும் உட விடாம பாக்குறதாண்டா ஏன் வேலை. என்னடா தண்ணி வருது? புதையல் வரும்னு சொன்ன, தண்ணி வருது. தண்ணி வந்துருச்சா? அப்பாடா, காணா போன கிணறு கிடைச்சிருச்சு. இங்க ஊருக்காரங்க உங்க சேவையை பாராட்ட வந்து மேல வாங்க. உனக்கு இன்னுமா புரியல? புதையலுக்கு போய் சொல்லி தண்ணி வர வரைக்கும் கிணறு விட்டானா? எப்பா, ஒரு பேச்சுக்கு கிணத்துக்குள்ள புதையல் இருக்குன்னு சொன்னதுக்கு 3 மாசம் தூர் வர வேண்டிய கிணற ஒரே நாள் ராத்திரி தூர்வாரி தண்ணி வச்சுட்டீங்கப்பா. எங்க ஊர் ஏரிக்குள்ளேயும் புதையல் இருக்கா, தூர்வாரியலா? சத்தங்கத்தான் போட்டீங்க. எல்லாருமா சேர்ந்து உங்களை தூர்வாருவாங்க, பரவாயில்லையா? தெனாலிராமா, சுத்துப்பட்டு ஊர்ல நடந்த எல்லா திருட்டுக்கும் இவனுங்க தான் காரணம். திருடிட்டு போன பொருளை எல்லாம் வாங்காம இவனுங்களை எங்க அனுப்ப கூடாது. கழுதையை கூட விட மாட்டானுங்க தெனாலி ராமா. என்னோட 4 கழுதைகளையும் களமாட்டானுங்க. அப்போ ஒன்று செய்வோம், கழுதிகளை விட்டு வாங்கு 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 வாங்குன்னு வாங்கினா களவு போனது பூரா அதுகளே வாங்கி கொடுத்தோம். அது ஒரு சட்டம், அதுக்கு மாதிரி உழைச்சி சாப்பிடுவாங்க. கழுதியை விட்டு ஒதுக்க விட உன்னை விட மாட்டேடா. அடச்சி தடா. தப்பிச்சிட்டான்டா அவன்.
இப்போ கூட ஒன்றும் இல்லை, வந்த வழியை பார்த்தே போயிடுவோம். என்னை தீண்டாதே, மீறினா பின்பக்கம் பார்க்க. டேய் என்னன்னு பாரு. டேய் என்னன்னு பாரு. டேய் என்னன்னு பாரா. டேய் என்னன்னு பாரு. ஏன் தான் இப்படி பயந்து சாகுறீங்களோ? என்னடாச்சு? அண்ணே கதவை யாரை தப்பா போட்டா என்ன? அண்ணே நம்ம மறுபடியும் அவங்ககிட்ட ஏதோ மாட்டிட்ட போல தோணுதுண்ணே. ராணியாரே, எங்கே என் மூத்த மகள் மாதுளை? அக்காவை மட்டும் பெயரை விட்டுவிட்டு மாதுளை மாதுளை என்று செல்லமாக கனியின் பெயரை சொல்லி அழைக்கிறீர்கள். நீங்கள் மட்டுமென்ன, என் அரண்மனை தோட்டத்து அழகிய மலர்களான என் அன்பு 36 மனைவிகளுக்கும் பிறந்த கனிகள் தானே. நீங்கள் மாங்கனிகள், நீங்கள் தேன்கனிகள், இவர்களோ கொய்யாக்கனிகள், இவர்கள் நவ்வாக்கனிகள், இதில் பாதி முந்திரிக்கனிகள், அவர்கள் மயிலங்கனிகள், இவன் தர்பூசணி. தந்தையே, அப்ப நான்? நீ என் பலாப்பழமடா என் செல்லமே. இப்படித்தான் உன் தந்தை மட்டுமல்ல, யார் உன்னை அசைத்தாலும் மாவீரன் போல் அசையாமல் குமுக்கென்று நிற்க வேண்டும், தெரிகிறதா? சரி தந்தையே. எல்லோரும் அமருங்கள். ஆரம்பமாகட்டும் அவை. பனிப்புயலில் சிக்கி பரிதாபமாக இறந்து போன நமது வெளியுறவுத்துறை அமைச்சரின் நினைவாக ஒரு கணப்பொழுது மௌன அஞ்சலி செலுத்துமாறு அவையோரை கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே ஆகட்டும், ஆகட்டும். டும். அடக்கி விட்டாயா? ஆம் தந்தையே. அடக்காதே மகனே, அதுவே நோயாகிவிடும். அனைத்தையும் வெளியேற்றி விடு, அதுதான் இதயத்திற்கு நல்லது. ஆகட்டும் தந்தையே. முடிந்ததா? முடிந்தது தந்தையே. முடிந்தது. எல்லோரும் அமரலாம். இதற்கு பேர் தான் மௌன அஞ்சலியா? மகனே, என் குலவிளக்கே, அம்மாவின் மடியில் அமரடா. அம்மா பாவம் தந்தையே, எனக்கு மீண்டும் பசிக்கிறது, நான் உணவருந்து செய்கிறேன். தலைமை அமைச்சரே, மற்றபடி பயணங்கள் எப்படி இருந்தது? அரசே, சீன அரசு நம்முடன் வணிக தொடர்பு வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அதை பற்றி நாம் ஆலோசிக்க வேண்டும். நான் அமைத்ததோ நவரத்ன சபை. அதில் ஒரு ரத்தினத்தை இழந்ததால் நீங்கள் அஷ்டமந்திரிகளாகிவிட்டீர்கள். அந்த இடத்தை பூர்த்தி செய்த பிறகுதான் வெளிநாட்டு கொள்கைகள் ஆராயப்பட வேண்டும். மன்னா, நேர்முக தேர்வுக்காக பலர் அரண்மனை நுழைவாயில் காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம ஏற்பாடு செய்தவன் தயாராக இருக்கிறானா? கவலையே வேண்டாம். நாம் கேட்க இருக்கும் அனைத்து கேள்விகளையும் ஓலையில் எழுதி அவனிடம் கொடுத்திருக்கிறேன். வரிசையில் முதல் ஆளாக நின்று கொண்டிருக்கிறான். என்னவென்றது? நான் சொல்வதை எல்லோரும் கவனமாக கேளுங்கள். உள்ளே அமைச்சர் பெருமக்கள் மொத்தம் 8 கேள்விகள் கேட்பார்கள். முதல் கேள்விக்கு சரியான பதிலளித்தால் நீங்கள் விரும்பும் பரிசை மன்னரிடமே பெற்றுக் கொள்ளலாம். மீதமுள்ள 7 கேள்விகளுக்கு சரியான பதில் அளிப்பவருக்கே இங்கு அமைச்சர் பதவி. வாருங்கள். அதுக்குள்ள கூப்பிடுறாங்களே, மனப்பாடம் ஆகாம உள்ள போகவே கூடாது. போயா? ஏன் எதுவும் நோயாவது? போயா? ஐயோ, உன்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் மன்னரிடம் முதல் கேள்விக்கு வாங்கும் பரிசு பாதி எனக்கு தர வேண்டும். சம்மதமா? இத்தனை பேருக்கு அமைச்சர் ஆகணும்னு ஆசை. சம்மதம் ஐயா. பரிசுடன் வா. டேய், மெதுவாக மெதுவாக. என்ன வேற ஆள் வரா? வணக்கம் அரசே. வணக்கம். இருக்கட்டும். உலகத்திலேயே பெரியது எது?
கூறுகட்ட மொழியை மறந்துடாத கூறுகட்ட மொழியை மறந்துடாத கூறுகட்ட மொழியை மறந்துடாத கூறுகட்ட மொழியை மறந்துடாத கூறுகட்ட மொழியை மறந்துடாத. யாரு யோ மனுஷனாயா நீ? குதிரை கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு கூப்பிட்ற, பயந்துட்டேன்ல. குதிரை பின்னாலே எவ்வளவு நேரம் நிற்கும்? அங்க பார். குதிரை கத்துனதெல்லாம் மனப்பாடம் பண்ணதெல்லாம் மறந்து போச்சு. அந்த கேள்விக்கு பதில் சொல்லி நான் வாங்க போகும் பரிசில் பாதியை உனக்கு தருவது என்பது என் தமிழுக்கே அவமானம். நான் வருகிறேன். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு திரும்ப எதற்கு வருகிறாய்? வெறும் அறிவை வைத்து முதுகி கூட சொல்ல முடியாது. ஓடிவிடு. பெரிய நக்கீரன் மகன் இவன். யோ என்னையா குதிரை வளர்த்துருக்க? ஓலை ஜோடியை புறா திட்டு. என் சிந்தாமணி இருக்க பசிக்கு ஒன்னையவே தின்றுருக்கான். போனா போகுன்னு ஓலைச்சுவடியோட விட்டுருச்சு. ஐயோ கேள்வியை மாத்திரம் வச்சுக்கிட்டு உள்ள போய் என்ன பண்றது? நம்மால் வந்து விட்டான். வாழ்க மன்னா, வணக்கம் மன்னா. உலகத்திலேயே பெரியது எது? எது பெருசா? எதுங்க பெருசு? ஐயோ இங்கே யாருக்குமே தெரியாது போல் இருக்கே. பாவம் மன்னர் வேற ரொம்ப எதிர்பார்க்குறாரு. பொதுவாக சொல்லிடுவோம், எது பெரியதோ அதுதான் பெரியது. இது சரியான பதிலாக தெரியவில்லையே. மன்னா அவன் என்ன சொல்கிறான் என்றால் என்ன சொல்கிறான் என்றால் இன்று ஏழையாயிருப்பவன் நாளை செல்வந்தராகலாம், நாளை செல்வந்தராயிருப்பவன் நாளை மறுநாள் ஏழையாகலாம். உலகத்தில் பெரியதென்பது நிரந்தரம் அல்ல, அவ்வப்போது மாறிக்கொண்டே இருக்கும். அதைத்தான் அவன் சொல்ல வருகிறான். தாங்கள் சொல்வதை பிறகு யோசிக்கிறேன். மன்னா பரிசு 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 எங்கேயும் போய் விடாது. அடுத்த கேள்விக்கு பதில் சொல். அல்லது கேள்வி கேட்பவர்களுக்கு பஞ்சமா? நிறுத்து உன் பேச்சை. மன்னா, உன்னிடம் சுலபமான கேள்விகள் 100 கேட்கட்டுமா அல்லது கடினமான கேள்வி ஒன்றே ஒன்று கேட்கட்டுமா? 100 கேள்விகளும் சுலபம் என்று தாங்களே சொல்லிவிட்டீர்கள். பிறகு அதற்கு அது கடினமான அந்த ஒரு கேள்வியே கேளுங்கள், அதற்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன். கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததா? அமைச்சரே, இந்த கேள்வியை போன மாதம் நான் உங்களிடம் கேட்ட பொழுது இதற்கு விடையே இல்லை என்று சொன்னீர்களே. அது போன மாதம் மன்னா. என்ன தடுமாற்றம்? கோழியிலிருந்து முட்டை வந்ததா முட்டையிலிருந்து கோழி வந்ததா? எது முதல்? முட்டையிலிருந்து கோழியில் இருந்து தான் முட்டை வந்தது. அப்படி என்றால் கோழி எங்கிருந்து வந்தது? மன்னிக்க வேண்டும், தாங்கள் என்னிடம் கேட்பதாக சொன்னது ஒரே ஒரு கடினமான கேள்வி. அதற்கு நான் பதிலளித்து விட்டேன். இப்பொழுது நீங்களே வாக்கு தவறி 2வது கேள்வி கேட்பது நியாயமா? ரொம்ப பிரமாதம். உனக்கு என்ன பரிசு வேண்டும்? வெறும் அறிவை வைத்து முதுகி கூட சொல்ல முடியாது. எதை கேட்டாலும் நிறைய கேளு, இல்ல பிச்சு போடுவேன் பிச்சு. மன்னா, எனக்கு 100 சவுக்கடி வேண்டும். சவுக்கடி? சவுக்கடியா? சர்ச்சைக்குரிய கேள்வி, சாமர்த்தியமான பதில். பிறகு அதற்கு சவுக்கடி? நான் விரும்பியது எனக்கு வேண்டும் மன்னா. சரி, யாரங்கே அவர் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். மன்னா, ஒரு சிறிய வேண்டுகோள். இந்த சவுக்கடி பரிசை ஏதோ இங்கு நிற்கிறாரு தலைமை காவலாளி, அவருக்கே கொடுத்து விடுங்கள். என்ன உளறுகிறாய்? உளரவில்லை மன்னா. என்னை உள்ளே அனுமதிக்க வேண்டும் என்றால் முதல் கேள்விக்கு நான் வாங்கும் பரிசில் அவருக்கு பாதி தர வேண்டும் என்று உத்தரவு போட்டார். நான் முழுவதையும் தருகிறேன் என்று அவருக்கு வாக்களித்து விட்டேன். அதை தரவில்லை என்றால் அவர் மனம் புண்படாதா? பரிசில் பாதி கேட்டாயா? ஆமா மன்னா. முழுவதையும் தருகிறேன் என்று சொன்னாரா? சொன்னார் மன்னா. அப்படி ஆகட்டும், ஆகட்டும். மன்னா, இவர் சாட்டை பிடிப்பதில் கொஞ்சம் கோட்டை விடுகிறார். ஆகையால் எப்படி அடிக்க வேண்டும் என்று அடித்து காட்ட எனக்கு அனுமதி வேண்டும் மன்னா. ஐயா, என்ன அடிப்பவனை அடித்துக் கொண்டிருக்கிறாய்? மன்னா, அடிப்பவரை அடித்து காட்டினால்தான் எப்படி அடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வார் மன்னா. அப்படியா? சரி, நடக்கட்டும். நன்றி மன்னா. இதே அவ்வா இங்கு கேட்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் பயிற்சி அளிக்கப்படும்.
மன்னருடைய அனுமதியுடன். இனி பயிற்சியே வேண்டாம் ஐயா. அவனை இப்போது எப்படி அடிக்கிறேன் என்று பாருங்கள். ஏதான் ஐயா, சற்று நகர்ந்து விட்டேன் ஐயா. இவன் இப்படி இங்கு வந்தான்? வந்ததை பற்றி ஆராய்வதை விட்டுவிட்டு அவனை விரட்டுவதை பற்றி யோசி மாதுளை. எனக்கு வழி தெரியாது, என்ன செய்கிறேன் பார். போதும் ஐயா, ஏன் நிறுத்த சொன்னாய்? மீண்டும் அவனுக்கு பயிற்சி தேவைப்படுகிறதா? அவசியமில்லை மன்னா, இன்று இது போதும். மறுபடியும் இவர் தவறு செய்தால் அன்று மீதமுள்ள சவுக்கடி பரிசை இவருக்கே கொடுத்து விடுங்கள். அதுவும் சரிதான். அறிவு முதுகை சொரிந்ததா? என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. என்னையும் மன்னித்து விடுங்கள் மன்னா. இப்பொழுது என் கேள்வி. அவசியமில்லை. இவரை நம் நவரத்ன அமைச்சரவையில் ஒருவராக சேர்த்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டேன். அவசரமான முடிவு. அப்படி என்ன இவன் சாதித்து விட்டான்? இன்னும் அவன் என்ன சாதிக்க வேண்டும்? என் அவைக்குள்ளே வந்து பரிசு என்ற பெயரில் சவுக்கடிக்க அனுமதி வாங்கி அதை என் காவலாளிக்கு என் கண் முன்னையே தந்திருக்கிறான் என்றால் இவன் சமயோஜித புத்தி உள்ளவன் என்றுதானே அர்த்தம்? என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மன்னா. நான் கருதவில்லை. நான் கேட்கும் கேள்விக்கும் இவர் பதில் அளித்து விட்டால் இவர் சமயோஜித புத்திசாலி என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, அவருடைய கேள்விக்கும் நான் பதில் கூற விரும்புகிறேன். நன்றி மன்னா. எனக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம், துளு, மலையாளம், மராட்டி, சமஸ்கிருதம் ஆகிய 7 மொழிகள் தெரியும். இதில் எது எனது தாய்மொழி என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். முடிந்தால் கூறு பார்ப்போம். உமது தாய்மொழி தெலுங்கு. சிக்கிக் கொண்டான் மன்னா. என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை தாங்களும் அறிவீர், இந்த அவையோரும் அறிவார்கள். என்ன போட்டியாளரே, முதல் கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறிய நீ இந்த கேள்வியில் சரிந்து விட்டாயே. இல்லை மன்னா, உறுதியாக சொல்கிறேன், இவருடைய தாய்மொழி தெலுங்குதான். இல்லை மன்னா, தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ். தெலுங்கு. தமிழ். தெலுங்கு. மன்னா, என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை நான் அடித்து கூறுகிறேன். மன்னா, இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்து கூறுகிறேன். தேவுடாவா? அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீ மந்திரி பதவிக்காக அதை மறைத்துவிட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடி இருக்கிறாயே, நீ சமச்சண்டி பிரபு. நீ சமைத்தால் என்ன, சமைக்காவிட்டால் எனக்கு என்ன? மன்னா, சமச்சண்டி என்றால் மன்னியுங்கள் என்று அர்த்தம். பேசாதே கூச்சண்டி. மன்னா, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தபடி சீன தேசத்துடன் நாம் செய்து கொள்ள வேண்டிய வணிக தொடர்பு ஒப்பந்தத்தில் தாங்கள் கையெழுத்திட வேண்டுகிறேன். இதை பற்றி நான் ஆலோசிக்க வேண்டியது வெளியுறவுத்துறை அமைச்சர் தெனாலிராமனிடம் தானே. எங்கே தெனாலி? மன்னிக்க வேண்டும் அரசே, சொல்கிறேன் என்று தவறாக எண்ண வேண்டாம். தெனாலிராமனும் அவைக்கு புதிது. அதை இதை சொல்லி தங்களை மகிழ்த்து பயனடைகிறாரே தவிர ஆக்கப்பணியில் அக்கறை கொள்வதாக தெரியவில்லை. அருமையான விமர்சனம், கடுமையான சிந்தனை. என் வளர்ச்சி மீது எவ்வளவு அக்கறை! தாங்கள் எப்பொழுதும் இதையே தொழிலாக செய்யுங்கள், உங்கள் வாழ்க்கை மென்மேலும் விளங்கும். வாழ்க மன்னர், வளர்க நம் திருநாடு. வணக்கம் அரசே. தெனாலிராமா, ஏன் இந்த காலதாமதம்? நகர்வலம் சென்று மக்களை சந்தித்து விட்டு அரசவைக்கு வரும் வழியில் ஒரு குழந்தை அழுது அடம் பிடித்து என்னை பாடாய் படித்து விட்டான். அவன் அழுகையை அமர்த்தி விட்டு வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. என்னது, குழந்தையின் அழுகையை அமர்த்தியதால் தாமதமாகிவிட்டதா? எல்லாம் அறிந்த நம் மன்னரிடம் கூறும் காரணமா இது? இதை நம்புவதற்கு நாங்கள் யாரும் தயாராக இல்லை. ஆமாம் ஆமாம், நாங்கள் தயாராக இல்லை. நான் சொல்வது உண்மை மன்னா, தாங்களாவது நம்புங்களேன். ஒரு குழந்தையின் அழுகையை அமர்த்துவது அவ்வளவு கடினமா? இந்த பழுதுபட்ட காரணத்தை நான் நம்ப வேண்டுமா? மன்னா, இந்த உலகத்தில் ஒரு குழந்தையின் அழுகையை அமர்த்துவது என்பது மிக கடினம். தெனாலி, சொன்னதையே பலமுறை சொன்னால் அது உண்மையாகிவிடாது. தாமதமாக வந்ததற்கு சரியான காரணத்தை நீ இப்பொழுது சொல்லவில்லை என்றால் கடுமையாக தண்டிக்கப்படுவாய். மன்னா, இதற்கு ஏன் கோபம்? வேண்டுமென்றால் ஒன்று செய்யுங்கள், நான் குழந்தையாக மாறுகிறேன், நீங்கள் இந்த குழந்தையின் அழுகையை அமர்த்துங்கள், பார்க்கலாம். ஓ, என்னிடமே அறைகூவலா? பார்க்கலாம், பார்ப்போம். என்ன திடீரென்று கீழே அமர்ந்து அழுகிறான்? என்ன நடக்கிறது? என்ன மன்னா, எங்கள் அனைவருக்கும் 52 குழந்தைகளை அள்ளி கொடுத்தவர் நீங்கள். இது கூடவா தங்களுக்கு தெரியவில்லை? அவன் குழந்தையாகவே மாறிவிட்டான். ஓ, மாறிவிட்டானா? குழந்தையே, ஏன் அழுகிறாய்?
உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு பானை வேணும். பானையா? யாரங்கே குழந்தைக்கு அழகான பானை ஒன்றை கொண்டு வாருங்கள். பார்த்தீர்களா? பானையை பார்த்தவுடன் குழந்தை அழுகையை நிறுத்தி குதூகலமாகிவிட்டது. பிறகு என்ன? உனக்கு சந்தோஷம் தானே? மறுபடியும் எதற்கு அழுகிறான்? அமைச்சரே, மன்னா பார்த்து கொண்டே இருந்தால் எப்படி? போய் கேளும். என்னவாக இருக்கும்? குழந்தாய், ஏன் அழுகிறாய்? எதற்கு அழுகிறாய்? மாமாவிடம் சொல்லு. தாடி உனக்கு பிடித்திருக்கிறதா? மன்னா, தாடி மன்னா. திமிரு பிடித்த குழந்தையாக இருக்குது. தாடி கையோடு வருவதற்குள் ஓடிவிடையா? கேட்கிறீரா? குழந்தையே, மீண்டும் எதற்கு அழுகிறாய்? எனக்கு ஒரு யானை வேணும். யானையா? சரி, வெளியே நிற்கின்ற நமது பட்டத்து யானையை உள்ளே அழைத்து வாருங்கள். யானை முதலில் பானை கேட்டாய், தந்து விட்டேன். பிறகு யானை கேட்டாய், அதையும் தந்து விட்டேன். இன்னும் எதற்கு அழுகிறாய்? மியா மியாமா? ஓ, பூனை வேண்டுமா? போனா கிறுக்கு. கிறுக்கா? ஆமா, உனக்கு ஒண்ணுமே புரியல. வாய மூடு. உனக்கு இப்போது என்ன வேண்டும்? இந்த பானைக்குள்ள அந்த யானை போகணும். அதை உள்ளே அழைத்து வந்ததே பெரிய பாடு. பானைக்குள் எப்படியா போகும்? மன்னா, இப்படி கேட்டது நான் அல்ல, அந்த குழந்தை. அந்த குழந்தை இப்படியா கேட்டது? குழந்தையின் அழுகையை எப்படி நிறுத்தியிருப்பான்? நீங்கள் குழந்தையின் அழுகையை அமர்த்தியே ஆக வேண்டும். அடடா, இது பெரிய அகராதி பிடித்த குழந்தையாக இருக்கும் போல இருக்கிறது. அமைச்சர்களே, கேட்டீர்களா? யாராவது குழந்தையின் அழகை நிறுத்த வழி சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன் மன்னா. சொல்லும் ஐயா. இந்த யானை அளவிற்கு ஒரு பானையை செய்து இந்த யானையை பானைக்குள் நுழைத்து விட்டால் வேலை முடிந்தது. வாயை மூடும் மண்டூகமே. இதை சொல்ல ஒரு அமைச்சர். தெனாலி, நிறுத்து, எழுந்து உட்காரப்பா. நான் ஒப்புக்கொள்கிறேன் ஐயா, உன்னுடைய தாமதம் நியாயமானதுதான். உன்னை மன்னித்து விட்டேன், போ. இப்பொழுது புரிகிறதா அந்த குழந்தையிடம் நான் பட்ட பாடு என்னவென்று? சரி, அந்த பானைக்குள் யானை. நிரூபித்து காட்டு. குழந்தைகளே, குழந்தைகளே, பானை உடைத்து விடாதீர்கள். நீங்கள் பார்த்தது போதும் பாடசாலைக்கு செல்லுங்கள். குருநாதர் கோவித்துக் கொள்வார். என்னிடம் கொடுமையா, நான் பார்க்கிறேன். மன்னா, பாருங்கள். என்ன இது? பானைக்கடியில் 2 ஓட்டையை போட்டுவிட்டு எங்கோ வரும் யானையை பானைக்குள் வருவதாக ஓட்டை வழியாக காட்டி என் பணிகளை கெடுத்துக் கொண்டிருக்கிறாயா? நான் பணி செய்ய விடாமல் கெடுத்தேனா? என்ன மன்னா, ஒரு குழந்தையை ஏமாற்றி நம்ப வைப்பதற்காக நான் செய்த தந்திரத்தை தாங்கள் மந்திரம் என்று நினைத்துக் கொண்டு அதை எனக்கும் செய்து காட்டு என்று இருக்கும் பணிகளை விட்டுவிட்டு இப்படி மந்திரி மந்தைகளோடு வந்து நிற்பது தாங்கள். ஆனால் பணிகளை நான் கெடுத்தேன் என்று சொல்வதில் என்ன நியாயம்? மன்னா, தாங்கள் கொடுத்த பொறுப்பு என் தலைக்கு மேல் இருக்கிறது. நானாவது போய் பணி செய்கிறேன் மன்னா. சிரமத்திற்கு மன்னிக்கவும். நான் வருகிறேன்.